இந்த எலியா சொல்வார் தெரியுமா, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. உண்மையில எலியா மோசமா இல்ல. அங்க என்ன சொல்லுவார் தெரியுமா, இயேசுவினுடைய வார்த்தை எலியாவை ரொம்ப உடைச்சிட்டு, எலியாவால் அதை தாண்டி போக முடியல. பார்வோனுடைய வார்த்தைகளை தாண்டி மோசே போயிட்டான். சவுலுடைய வார்த்தைகளை தாண்டி தாவீது போயிட்டான். பிதாக்கள் எல்லாம் போயிட்டாங்க, அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர், என்னால முடியலப்பா, என்னால அதை தாண்ட முடியலப்பா, சாரிப்பா, என் அவங்கள மாதிரில நான் இல்ல ஆண்டவரே அப்படி சொல்லி படுத்துட்டான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்குள்ள இயேசுவினுடைய வார்த்தை தான் பெருசா இருக்கு. அவனை தட்டி எழுப்பி அவர் வார்த்தையை கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனி உனக்குள்ள இயேசுவின் வார்த்தை இருக்காது, என் வார்த்தை தான் இருக்கும். இப்படி கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன் பலவீனத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே நல்லா தான் வெட்டிட்டு இருந்தேன்ப்பா, என் குடும்பத்துக்காக நல்லா தான் உத்தரவாதம் எடுத்துட்டு இருந்தேன், நம்பிதான் 4 ஸ்டெப் எடுத்து வச்சேன், ஆனா விழுந்துட்டு. ஆண்டவர் கேட்கிறார், எங்க விழுந்து சொல்லு, அதை நான் எழும்ப வர பண்றேன். நீ திரும்ப அதை எடுக்கணும், நீ திரும்ப அதை எடுக்கணும், நீ திரும்ப அதை எடுக்கணும். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் ஆவியில உணர்ந்தேன், எங்கோ இருக்கிற யாரோ சிலருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கையை விட்டு விழுந்ததை கர்த்தர் திரும்ப எழும்பி வர பண்ண போகிறார். அதை நீ கை நீட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, எஸ், எங்க விசுவாசம் என் கையை விட்டு போயிட்டு, சில காரியங்கள் என் கையை விட்டு போயிட்டு, அதனால ஐயோ நான் புலம்பிட்டு இருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க மட்டும் வெட்கப்படாம கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். ஹல்லேலூயா. போட்டுன்னு சொல்லி உன்னை தூக்கி போட மாட்டா. உங்களை வைத்தே அதை திரும்ப எடுக்க வைக்க போகிறார். இந்த நாளிலே சிலர் மேல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை விழுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். உங்களை வச்சு அதை திரும்ப